தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் கலக்கி வந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்பொழுது பாலிவுட்டில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்துள்ளார். ஹிந்தியில் அவர் நடித்துள்ள முதல் படம் பேபி ஜான். இந்த படத்தை அட்லி தயாரித்துள்ளார். இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் வருண் தவானுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ். பேபி ஜான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து தற்பொழுது ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வரவுள்ளது. பேபி ஜான் திரைப்படம் தமிழில் விஜய் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக் தான் இது. தமிழில் சமந்தா நடித்த கேரக்டரில் தான் கீர்த்தி சுரேஷ் ஹிந்தியில் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். பேபி ஜான் படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் தயாரிப்பாளர் அட்லி, நடிகர் வருண் தவான் உள்பட படக்குழுவினர் வட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு படத்தை ப்ரமோட் செய்து வருகின்றனர். பேபி ஜான் படத்தின் நாயகி கீர்த்தி சுரேஷுக்கு கடந்த வாரம் திருமணம் நடைபெற்றதால் அவர் பேபி ஜான் படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் திருமணம் முடிந்த கையோடு நேற்று மும்பையில் நடைபெற்ற பேபி ஜான் படத்தின் ப்ரமோஷனில் நடிகை கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்டார். கழுத்தில் தாலியோடு சிகப்பு நிற கவர்ச்சி உடையில் வந்த கீர்த்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பேபி ஜான் படத்திற்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் வாங்கிய சம்பள விவரம் தான் தற்பொழுது வெளிவந்துள்ளது. அதன்படி தமிழ் படங்களில் நடிக்க 2 முதல் 3 கோடி வரை சம்பளம் வாங்கியிருந்த கீர்த்தி சுரேஷ் பாலிவுட் போனதும் தன் முதல் படத்திலே 4 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் பாலிவுட் போனதும் சம்பளத்தை ஏற்றுவிட்டாரா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த படம் கீர்த்திக்கு வெற்றியை தேடி தருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.